பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய கரத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்கள் மீது இறங்க போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி ஆளுகை செய்ய போகிறது. தேவனுடைய கரத்தினுடைய வல்லமையில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தொடுகிற இடங்களிலெல்லாம் அவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. அந்த வல்லமையினால் வருகிற ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை நாம் இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்ராவின் மீது தேவனுடைய கரம் இருந்தபடினால அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா கொடுத்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் யார் மீது அமர்ந்திருக்கிறதோ அந்த மனிதன் இந்த உலகத்தில் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் மிக விசேஷமானவைகளாக எல்லாம் அமைகிறது. ராஜா ஒரு வேலைக்காரன் கேட்பதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் அது சாதாரணமாக நடக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ராஜா அத்தனை தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த ராஜாவினுடைய கரத்தில் இருந்து ஒரு மனிதன், அந்த ராஜாவினிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனிதன் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நடக்க முடியாத காரியங்கள். ஆனால் இந்த எஸ்ரா கேட்டவைகளெல்லாம் ராஜா கொடுத்தான். ஏனென்றால் எஸ்ராவின் மீது தேவனுடைய கரம் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும், நம்முடைய செயல்களில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் விசேஷமானதாக, ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தில் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் உள்ளவர் ராஜா. ராஜாவுக்கு மேலே இந்த உலகத்தில் ஒரு ஸ்தானம் கிடையாது. அவ்வளவு பெரிய ஸ்தானத்தையும் தொட வேண்டும் என்றால் அந்த மனிதன் மீது தேவனுடைய கரம் இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய திறமையினாலேயோ, நம்முடைய படிப்பினாலேயோ, நம்முடைய தாளந்துகளினாலேயோ நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனிதன் மீது தேவனுடைய கரம் இருக்கும் என்றால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் விலையேற பெற்றவனாய், விசேஷமானவனாய் மாறுகிறான். தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டம் இருக்கும் பொழுது இந்த எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தபடினால தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனாக எஸ்ராவை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் அப்படியே வெறுமையாக விடவில்லை, அவருடைய கரத்தை அவன் மீது வைத்திருந்தார். எனவே எஸ்ரா கேட்கிற காரியங்களை, தேவனுடைய ஆலயத்திற்காக கேட்கிற காரியங்களை ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய கரம் நம் மீது இருக்கும் என்றால் நாம் கேட்கிற எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை ஒரு மனிதர்களை கொண்டு தான் நமக்கு செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளும் இன்னொரு மனிதனுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயமாய் நடக்க முடியும். எனவே நம் மீது தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதுமே வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சொல்ல வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்கள் எதினால் விசேஷமானவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். அவர்கள் பயங்கரமான பாடுகளை, உபத்திரவங்களையும் பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களோடு தேவனுடைய கரம் இருந்தபடினால மற்ற தேசங்கள் எல்லாம் அந்த ஜனங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை விளங்கினது. எனவே ஒருவேளை நாம் சாதாரணமான மனிதர்களை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு மனிதன் மீதும் அவருடைய கரம் இருப்பதனால அவன் விசேஷமானவனாய் மாறுகிறான். இந்த உலகத்தில் அவன் விலையேற பெற்ற காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். ராஜாவினிடத்தில் போய் பேசி ராஜாவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் விலையேற பெற்றவனாய், விசேஷமானவனாய் மாறுகிறான்.
கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மீது இருந்தது. 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அவன் புறப்பட்டு வருகிறான். அவனுடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினால அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். 121வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிரயாணத்தில் நாம் ஆரம்பித்து முடிந்து திரும்ப சுகபத்திரத்தோடு வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் போகும்போது வரும்பொழுதும் நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதற்காக வாஞ்சிக்கிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்னோடு கூட என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருக்கிறதா? நான் செய்கிற காரியங்கள், நான் போகிற காரியங்கள், நான் பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும் என்றால் என்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்வதற்கு கர்த்தருடைய பலன் தேவை. கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் என்றால் நம்மால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நம்முடைய பிரயாணங்களை, நம்முடைய போக்கையும் வரத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை, ஆண்டவரே உமது கரம் என் மீது இருக்க வேண்டும், ஆண்டவரே உமது வல்லமை உள்ள கரம் என் மீது எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. தேவன் நன்மையானதை செய்கிற தேவனா இருக்கிறார். 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். ஒரு மனிதன் மீது தேவனுடைய கரம் இருக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக செய்து முடிக்கிறார். தீமை அவனை ஒருபோது அணுகுவதில்லை, தீங்கு அவனை தொடுவதில்லை. யாபேஸ் செபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளபடியாக அவன் வேண்டிக் கொண்டான். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது கரம் என் மீது இருக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கும் என்னை அணுகாது. இந்த உலகத்தில் தீங்கு நிறைய இருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் பலவிதமான சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அந்த பொல்லாங்குகள் தீமைகள் தொடாமல் தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்க வேண்டும். எனவே தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். தீமையை அனுமதிக்காமல் நன்மையவே தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சை என்னவென்றால் என்னை உண்டாக்கின தேவனுடைய கரம் என் மீது இருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் தாகமும் நம் மீது எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், இந்த பெரிய படிப்புகள் இருந்தால் இந்த உலகத்தில் நான் மேன்மையாக வந்து விடுவேன் என்று, இந்த திறமைகள் இந்த தாளந்துகள் இருந்தால் நான் பெரிய இடத்திற்கு வந்து விடுவேன் என்று நினைக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய கரம் இருக்குமே என்றால் அந்த காரியங்கள் மாத்திரமே ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் நன்மையாக செய்து முடிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறவர். யாபேசுடைய வாழ்க்கையில தேவன் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், அவனை ஆசீர்வாதமாக தேவன் வைத்தார். காரணம், அவனை ஆசீர்வதித்த தேவன் அப்படியே விடாமல் அவன் மீது அவருடைய கரத்தை வைத்திருந்தார். தேவனுடைய கரம் யாபேசின் மீது இருந்தபடினால அவருடைய எல்லைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய எல்லைகள் நமக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம் மீது அமர்ந்திருக்க வேண்டும். நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் ஆண்டவரே, இந்த இடத்திற்கு நான் போக போகிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை ஆளுகை செய்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. உமது கரம் என்னோடு கூட இருந்தால் மாத்திரமே தீங்கு என்னை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆண்டவரே என்ற அந்த ஒரு பெரிய ஜெபம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும்.
நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற இடத்திற்கு போக வேண்டும். நம்முடைய விருப்பங்களுக்கு செய்யாமல் ஆண்டவரே உமது கரம் இருந்து ஆளுகை செய்கிற இடத்திற்கு நான் போக வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தில், வாழ்க்கையினுடைய காரியத்தில், நம்முடைய படிப்பு காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதா என்பதை நாம் மிகவும் சோதித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அவருடைய சொந்த முயற்சியினாலே எடுத்து பலவிதமான துன்பங்களில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய கரம் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்காமல் சொந்த முயற்சிகளை செய்தபடியினால அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எழும்ப முடியாத தோல்விகள் இருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிற்கு காரணம் தேவனாகிய கர்த்தரை அவன் கேட்காமல் ஒன்றுமே செய்ய மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் எந்த யுத்தத்திற்கும் தானாக செயல்பட மாட்டான். கர்த்தரிடத்தில் அவன் கேட்பான், ஆண்டவரே இந்த படையை நீர் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்பான். ஆண்டவர் போ என்று சொன்னால் மாத்திரமே தாவீது யுத்தத்திற்கு போவான். ஒருவேளை அவன் பெரிய பலசாலியாக இருக்கலாம், ஏராளமான யுத்தங்களை பண்ணினவனாக இருக்கலாம். அவன் தன்னுடைய பலத்தை நம்பி எந்த யுத்தத்திற்கும் போகாமல் தன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்னால் மாத்திரமே நீர் எனக்கு முன்னே போவீரானால், நீர் என்னோடு கூட இருப்பீரானால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஜெயமாய் நடத்த வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நம் மீது இருக்க வேண்டும். எஸ்ராவின் மீது தேவனுடைய கரம் அமர்ந்திருந்தபடினால ராஜா அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்தான். ஒரு ராஜாவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் எல்லாவற்றையும் ராஜாவினிடத்தில் கேட்கிறான். அவன் கேட்கிற எல்லாவற்றையும் ராஜா கொடுக்கிறான். எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல் ராஜா எல்லாவற்றையும் எஸ்ராவுக்கு கொடுக்கிறான். ஏனென்றால் எஸ்ராவின் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது. எஸ்ராவின் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது. அவ்வளவு தூர பிரயாணத்தில் அவன் எருசலேமுக்கு வந்து சேருகிறான். ஏனென்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடினாலே எந்த ஆபத்துகளும் நாச மோசங்களும் இல்லாதபடி அவன் எருசலேமுக்கு வந்து சேருகிறான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடினால தேவன் அவருடைய கரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையானதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். 23வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு நன்மையாக கிடைக்கும் என்ற ஒரு தைரியம் எப்பொழுது இருக்கும் என்றால் கர்த்தருடைய கரமின் மீது இருக்கிறபடினாலே என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக செய்து முடிப்பார். நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர், எல்லா நன்மைகளையும் எனக்கு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக காரியங்கள் எனக்கு முன்பாக தடையா இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் பல காரியங்கள் தடையா இருக்கிறது. இந்த தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் மது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே மது கரம் என்னோடு கூட இருக்கும் என்றால் இந்த தடைகள் உடைக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் என் மீது இருந்தால் மாத்திரமே நன்மைகள் எனக்கு கிடைக்கிறதா இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும். நமக்கு மேலாக இருக்கிற கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும்போது அவர்கள் நமக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய உள்ளத்தில் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். எனவே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையே உமது கரத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறபடி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் நடத்துகிறபடி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எனது வலது கையை பிடித்து நீர் என்னை நடத்த வேண்டும். ஆண்டவரே என்ற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். எது நமக்கு நன்மை என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். அந்த நன்மையான காரியங்களை அவர் கரத்தினால் இருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது என்றென்றைக்கும் ஐஸ்வர்யத்தை சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அதில் ஒருபோது வேதனை இருப்பது கிடையாது. பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குகிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய கரம் நம்மை பிடித்து ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் என்னுடைய காரியங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. நீர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய எல்லைகளையும் என்னுடைய ஊழியங்களையும் வேலைகளையும் வருமானங்களையும் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் இணைந்து செபிக்க போகிறோம். ஆண்டவரே மது கரம் என் மீது இருக்க வேண்டும். ஆண்டவரே மது கரம் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி
சொல்லி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவை, பரலோக பிதாவை, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, எஸ்ராவின் மீது இருந்த தேவனுடைய கரம் ஆண்டவரே, யாபேசின் மீது இருந்த தேவனுடைய கரம் ஆண்டவரே, உமது வல்லமை உள்ள கரம் எங்கள் மீது எப்பொழுதும் அமர்ந்திருக்கும்படியாக வேண்டுகிறோம். உமது கரமே எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் ஆளுகை செய்து எப்பொழுது நடத்த வேண்டும் ஆண்டவரே. உமது கரத்தின் நிழலினாலே எங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முன்பாக காணப்படுகிற எந்த தடைகளை உடைத்து போடுகிற உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே எங்கள் மீது அமர்ந்திருப்பதாக. உடைய நாமம் எங்கள் மூலமாக எப்பொழுதும் அளவில்லாமல் மகிமைப்படுவதாக. பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.